everyone. என் பேர் கவிச்சரன். நான் வந்து சென்ட் ஜேம்ஸ் அகாடமியில் 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறேன். இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்ச டாபிக் வந்து சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் அப்படின்ற டாபிக் வச்சிருக்கு. அதில் நான் பண்ண ஆக்ட் வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இதை வந்து அவங்க எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 30th December 1999 அப்போ இதை லான்ச் பண்ணாங்க. இதுதான் 48th ஆக்ட் ஆஃப் 1999 சொல்கிறாங்க. இந்த ஆக்டுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, சியூ ஜெனரஸ் அப்படின்ற இந்த ஆக்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இது வந்து ஒரு யூனிக் அண்ட் ஸ்பெஷல் ஆக்ட்ன்றாங்க. இந்த ஆக்ட் வந்து அவங்க எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ப்ராடக்ட்ஸையும் குட்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எது மூலியமானா ஜிஐ டேக் தான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ப்ராடக்ட்ஸையும் குட்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து எதுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டார்ஜிலிங் டீயை வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அவங்க மொத்தம் 370 ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் என்ன காமிச்சிருக்கேன்னா தமிழ்நாட்டில் வந்து எதுக்கெலாம் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னு சில இதுக்கு காமிச்சிருக்கேன். இது மட்டும் நான் அவுட் ஆஃப் தமிழ்நாடுன்னு காமிச்சிருக்கேன். இங்கேயும் நான் WTO வந்து காமிச்சிருக்கேன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து மெம்பராக ஆன புதுசில் தான் இந்த ஆக்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இந்த பிக்சர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கவு வந்து ஒரு ஃபீல்டில் இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். தூரத்துலேருந்து ஒரு மவுண்டன்ஸ்லாம் எப்படி பார்த்தா தெரியுமோ அதே மாதிரி அந்த ஃபீல்டில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளார்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னா மெல்ட்டிங்கில் பண்ணியிருக்கேன். கேண்டில்ஸில் வந்து ஆயில் பேஸ்டல்ஸை மெல்ட் பண்ணி இங்கே பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து ஒரு ஸ்டில் லைஃப், ஒரு ஜக்கு வந்து ஒரு 2 பம்ப்கின் கூட இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். அப்புறம் இங்கெல்லாம் ஒரு நட்ஸு வந்து டிஸார்டரில் வந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு கோழி வந்து அதோட சிக்ஸ் கூட இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். அது ஒரு அழகான ஃபார்மில் இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரு அழகான ஒரு ஃபென்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு தந்ததுக்கு வந்து என் டிசைன் ஸ்கூலுக்கும் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.